way you feel to live. Destroy your reputation. Be victorious. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துருப்பீங்க. ப்ரொஃபைலில் பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு ட்ரெண்டிங் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி நம்மளே வந்து மேக் பண்ணுறதை நம்ம இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நான் நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தோன்னா சொல்கிற ஒரு டிப் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ வந்து நீங்கள் வந்து ஷார்ட் அந்த நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். வாங்க இந்த வீடியோ எப்படி ஷார்ட் அந்த நீங்கள் வந்து மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. இதுக்கான ப்ரொஃபஷனல் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் ஆப் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். கீழே இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான புக் ஆப்ஷன் வந்தால் நான் சிங்கிள் பிரசன் வந்து வந்திருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இதுவும் நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்துருக்கும். இதுக்கான பாஸ்வேர்டு பார்த்தா இந்த வீடியோ வந்து வாய்ஸில் சொல்லியிருப்பேன். நீங்கள் வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு நான் சொல்கிற பாஸ்வேர்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நீங்கள் டைப் பண்ணிட்டு புக் ஆப்ஷன் இம்போர்ட் பண்ணி நான் சொல்கிற ஒரு ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணி வீடியோ வந்து சிம்பிளாக வந்து மேக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் ப்ளஸ் பார்த்து ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தா ஒரு ஆடியோவில் இருக்கும். கரெக்டாக அதுக்கு மேலே பார்த்தா ஃபயர் இமேஜில் இருக்கும். மேலே பார்த்தா வந்து தளபதி 6 விஜய்னு மென்ஷன் பண்ணிருப்பேன். நீங்கள் வந்து என்ன சேஞ்ச் பண்ணுறது நீங்கள் எடிட் டெக்ஸ்ட்டில் போய் சேஞ்ச் பண்ணலாம். மேலே வந்து லியோ வந்து தளபதி 67 நான் வந்து 67 மென்ஷன் பண்ணிருப்பேன். இல்லை வந்து இதில் வந்து ஃபுல்லாக 67 பார்த்தா ஃபுல்லாக இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ பார்த்தா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 அப்ளிகேஷன் வச்சு தான் வந்து எடிட் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு பார்த்தா அலைட் மோஷன், நெக்ஸ்ட் பார்த்தா ஒரு இந்த 67 வந்து இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தா இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் ஃபுல் ஆப் லிங்க் நான் ஃபுல்லாக வந்து நான் வந்து கீழே வந்து டிஸ்பிளே வந்துருப்பேன். ஃபுல்லாக நீங்கள் வந்து 3 அப்ளிகேஷனை நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டாக சொல்கிற ஸ்டெப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இமேஜ் லேயர் முடிய சொல்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து ப்ளூ கலராக வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இதில் மென்ஷன் பண்ணுறேன் ஆடி ஒரு இமேஜ் 16:9 சைஸ் மென்ஷன் பண்ணியிருப்பேன். கரெக்டான சைஸில் நீங்கள் வந்து இமேஜ் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணணும். நான் வந்து இது வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேக்கில் போகலாம். ஃபஸ்ட்டு 67 எப்படி நம்ம வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுறது பார்க்கலாம். பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இந்த ஆப் பார்த்தா ஃபினிஷ்னு இருக்குது அந்த ஆப் நேம். அந்த ஆப் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண கரெக்டாக உங்கள் கிட்ட இருக்கிற எல்லா ஃபோல்டரும் வந்து ஷோ ஆகும். நீங்கள் யார் இமேஜ் எடிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் அவங்க இமேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து செலக்ட் பண்ணிடுறேன். ஒரு 20 இமேஜ் வந்து நீங்கள் எப்பவுமே செலக்ட் பண்ணிங்க. இல்லை நீங்கள் இல்லை 13 எவ்வளோனா செலக்ட் பண்ணிங்க. நான் வந்துட்டு ஒரு 20 இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து எடிட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தா ஒரு 20 இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உங்களுக்கு இது மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆக பார்த்தா ஷேப்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல உங்களுக்கு பார்த்தா இன்புட் டெக்ஸ்ட் அர்னு ஒரு இருக்காங்க. கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கரெக்டாக 67 நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து நீங்கள் எந்த உங்கள் பர்த்டே டேட் போட்டுங்கன்னா நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து மேக் பண்ணிக்கலாம். நான் வந்து 67 6 வந்து ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி ஏரோ கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக் 6 வந்து செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும். கலர் மோர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே கலர்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தா ஒயிட் கலராக இருக்குதுல்ல, நீங்கள் வந்து பிளாக் கலராக செக் பண்ணிங்க. அப்போ நம்ம வந்து குரோமாக்கில் வந்து இது வந்து ரிமூவ் பண்ண முடியும். இப்போ பிளாக் கலர் செலக்டாக செக் பண்ணிட்டு இங்கே டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வந்து செலக்ட் ஆனது. இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஏர் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சேவ்னு ஃபஸ்ட் பார்த்தா ஸ்டாண்டர்ட்னு ஒரு ஃப்ரீன்னு இருக்குது. இப்போ நான் ஃப்ரீயாக தான் வந்து சேவ் பண்ணுறோம். அதனால் ஃப்ரீயாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறவங்க யூடியூப் சேனல் இந்த ஆட் பல வருடங்கள் கழித்து பல யுகங்கள் கழித்து பேக் வந்துங்க. பேக் வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பேக் வந்து இதே மாதிரி 67 2 நீங்கள் 2 லெட்டர் நீங்கள் வந்து சேஞ்ச் கரெக்டாக வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணிங்க. எடிட் பண்ணிட்டு இப்போ இந்த ரெமினின்னு ஒரு ஆப் இருக்குது. கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் அங்கே சேவ் பண்ணிங்களா, அந்த சேவ் பண்ண இமேஜை கரெக்டாக இப்போ அந்த வந்து செலக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணி செலக்ட் பண்ணி இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்லுங்க வந்து லோடிங் ஆகும். லோடிங் ஆகும்னா வீடியோ வந்து கரெக்டாக இமேஜ் பார்த்தா உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். நீங்கள் அப்போ தான் நீங்கள் அங்கே ஆட் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து நீங்கள் ஜூமில் போகுது அனைத்து இமேஜை வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பிளர் ஆகாது, ஓரளவுக்காவது பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் ஹை குவாலிட்டி இமேஜ் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்க்கறது சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா ஹை குவாலிட்டி இமேஜை வந்து ஆட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிங்க. இப்போ வந்து குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணோன்னா நம்ம வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட் ஆகணும் இப்படி தான் உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ இமேஜ் பார்க்கறது ஓரளவுக்கு வந்து ஃபஸ்ட்டிங் பாருங்கள். ஃபஸ்ட்டிங் இப்படி இருக்குது. ஓரளவு பார்த்து கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு பிரைட்டாக இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஹை குவாலிட்டி இமேஜ் வந்து யூஸ் பண்ண சொன்னால் அப்போ நல்லா உங்களுக்கு பார்த்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வந்து சேவ் பண்ணிங்க. கரெக்டாக வந்து கொஞ்ச நேரம் லோடாகி வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். சேவ் ஆகணும்னா நீங்கள் வந்து பேக் வந்துங்க. பார்த்து டன் வந்துச்சிங்க பாருங்கள். நீங்கள் டன் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் ஆகிடும். சேவ் ஆகணும்னா பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு வந்து அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க.
ஓப்பன் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கெல்லாம் நீங்கள் வந்து இமேஜ் நீங்கள் தான் வந்து ஆட் பண்ணி நான் இந்த 4 இமேஜ் வந்து டிலைட் பண்ணுறப்ப இல்லை உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து இல்லை இப்படியே நான் ஐ ஆப்ஷன் ஆஃப் பண்ணுறப்ப நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணணும். இப்போ வந்து 67 இது மட்டும் தான் நான் வந்து வச்சு வச்சிருப்பேன். நீங்கள் வந்து புக் பர்சன்ட்டில் கரெக்டாக அந்த 6 இருக்குல்ல இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி இமேஜ் ரெமின்ற ஆப்பில் வந்து இம்போர்ட் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சொல்ல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எந்த எரரும் ஆகாமல் கரெக்டாக உங்களுக்கு வந்து 6ன்ற லெட்டர் மட்டும் கரெக்டாக சேஞ்ச் ஆகும் இமேஜோட. அவ்வளோதான். நெக்ஸ்ட் மேலே பார்த்தா ஒரு 4 லேயர் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து இந்த ஐ ஆப்ஷன் ஆன் பண்ணி வைப்பேன். எப்படி நீங்கள் எப்படி இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி தான் வந்து ஆட் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இங்கே பார்த்தா ரிமூவ் ஃபோட்டோ ரூம்னு ஒரு ஆப் இருக்கும். அதுவும் நான் ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷன் தந்துருப்பேன். நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ண ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தா ப்ளஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்கள் கட்டுற இமேஜில் வந்து ஷோ ஆகும். நீங்கள் ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தா நான் வந்து இப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி தந்துடும். நீங்கள் ரிமூவ் பண்ண சொல்ல நீங்கள் ரிமூவ் பேஜில் வந்து ரிமூவ் பண்ணிங்க. ரிமூவ் பண்ண சொல்ல பார்த்தா உங்களுக்கு வந்து இமேஜ் பார்த்தா ஓரளவுக்கு பிளர் ஆகும். அதனால் நீங்கள் வந்து பார்க்குற அளவுக்கு குவாலிட்டியாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணால் நீங்கள் வந்து பே பண்ணுறதா இருக்கும். ஆனால் இதில் வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக்ரவுண்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே எரேசர்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் பார்த்தா உங்களுக்கு வந்து பிஎன்ஜி வந்து கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆனால் டவுன்லோட் ஆப்ஷன் மேலே இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் வந்து சேவ் டு கேலரி கேட்கும். நீங்கள் கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக சேவ் டு கேலரி வந்து சேவ் டு டிக் ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோதான். நீங்கள் பேக் வந்து இப்போ வந்து அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்ட் ஸ்டார்ட்டில் வச்சுங்க. ஸ்டார்ட்டில் வச்சு இங்கே ப்ளஸ் ஒரு ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் வந்து ஃபோட்டோ ரூமா இப்போ ஃபோட்டோ ரூம்ன்ற ஆப்பில் வந்து இப்போ வந்து இமேஜ் வந்து ஆட் இருக்கும். ஆட் இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இமேஜ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த நைஃப் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து கிராப் ஆகிடுது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ கரெக்டாக அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி இங்கே மூவ் ட்ரான்ஸ்ஃபார் போய் நீங்கள் வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த கை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து மறைக்கிற மாதிரி பார்த்துங்க. நெக்ஸ்ட் இந்த கரெக்டாக நான் இந்த கார்னர் வந்து இமேஜை செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கரெக்டாக நீங்கள் செட் பண்ணுற இமேஜில் உங்களுக்கு எந்த இடத்துல ஆட் பண்ணால் என்ன நீங்களுடைய இமேஜினுடைய இப்போ இமேஜ் ஒரு சில மிஸ்டேக் வருதுல்ல அதெல்லாம் நீங்கள் வந்து குறைச்சிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து அங்கே இமேஜ் வந்து ஆட் பண்ணி கரெக்டாக இப்போ மூவ் ட்ரான்ஸ்ஃபார் போய்ட்டு ஸ்கேல் ஆப்ஷன் நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக் இமேஜ் பார்த்தா உங்களுக்கு வந்து பேக்கில் போகும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து பேக்கில் செட் பண்ணிங்க. செட் பண்ணி ஃபஸ்ட் மூவ் ட்ரான்ஸ்ஃபார் போய்ட்டு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ண சொல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா ஒரு கேமரா ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு கோடு மாதிரி வந்து ஷோ ஆகும். இப்போ லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி கீழே பார்த்தா ஒரு ஒயிட் கலராக ஒரு கோடு மாதிரி இருக்கும். கரெக்டாக வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு பென்சிலில் கோடு போட்ட மாதிரி பிளாக் கலராக ஒரு கோடு இருக்கும். கரெக்டாக அந்த கோடுக்கு மேலே வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சு இமேஜ் இப்போ மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக இப்போ அந்த மூவ் ட்ரான்ஸ்ஃபார் போய்ட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல கீழே பார்த்தா ஒரு கோடு மாதிரி இல்லை கரெக்டாக அந்த கோடுக்கு மேலே கரெக்டாக வச்சிங்க. அப்போ தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து எந்த விதத்துலையும் உங்களுக்கு எரர் வராது. கரெக்டாக நீங்கள் பார்க்க சொல்ல சூப்பராக இருக்கும். இப்போ கரெக்டாக மூவ் ட்ரான்ஸ்ஃபார் போய்ட்டு கரெக்டாக உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிங்க. அவ்வளோதான். இதே ஸ்டெப்பில் நீங்கள் கரெக்டாக நாங்கள் எப்படி ஆட் பண்ணிக்கிறோம் நாங்கள் எப்படி எங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. இருங்க நான் எங்கள் ஐஎஃப் ஆஃப் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இங்கே எப்படி நான் ஆட் பண்ணிக்கணும் அதே மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதாவது நீங்கள் இதே மாதிரி ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிங்க. எங்கள் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ண முடிச்சோடனே இங்கே நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 12:21 நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துங்க. பர்சனுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 7080. பேக் வந்து க்ரீன் கலர் ப்ளஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. 16:9 சைஸ் இருக்கா செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த பிக்சலில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆனுங்க க்ரீன் கலர் ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ யார் இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்க இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை நான் யூஸ் பண்ணுற ஃபுல் இமேஜ்மே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் டெலகிராம் குரூப்லேயே வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு இமேஜ் வந்து ரீச் ஆகலாம் நீங்கள் வந்து என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் இப்போ வந்து ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுறேன். கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆன் இமேஜ் உங்கள் மேலே 3 டாட் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் ஃபில் கம்பல்சரியாக கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லோ செட் ஆகிடும். ஃபுல்லோ செட் ஆகுனே நீங்கள் மூவ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ணி செட் பண்ணிங்க. இல்லை உங்களுக்கு மூவ் பண்ண பார்த்தா வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப கட் ஆகுது. அதனால் நான் வந்து ஓரளவுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக ஃபேஸ் வந்து கட் ஆகாத மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி மேலே ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ண சொல்ல இமேஜ் வந்து கன்வெர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இமேஜை வந்து ஃபுல்லாக வந்து கன்வெர்ட் ஆகணும் எக்ஸ்போர்ட் ஆகணுன்னே சேவ்னு கேட்கும். சேவ் கிளிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணி சேவ் டு கேலரி மென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ வந்து க்ளோஸ் கொடுத்துங்க. க்ளோஸ் கொடுத்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து புக் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கரெக்டாக இந்த பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 13:01 கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கள். கலர் அண்ட் ஃபில்லும் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்டார் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி இமேஜ் வந்து அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து ஆட் ஆகிருக்கும். அலைட் மோஷன் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ப்ளஸ் மட்டும் கிளிக் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ஆகிட்ருக்கும். உங்களுக்கு பார்க்க சொல்ல நல்லா தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிராப் ஆகுது. இந்த கிராப் சர்க்கிள் இருக்குதுல்ல அதில் தான் உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ப்ளே ஆகும். அது நீங்கள் ப்ளே ஆகுது பார்க்குறது எக்ஸ்போர்ட் பண்ண சொல்லும். இங்கே பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கேமரா ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து
மேலே கீழே வந்து அப்பில் வந்து உங்களுக்கு எந்த எரரும் ஆகாமல் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன்ல ஒரு லைட்டாக பென்சில் மாதிரி ஒரு கோடு வருதுன்னு, இந்த கோடுக்குள்ளே இருக்கிற இமேஜ் மட்டும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து எஃபெக்டோட சேவ் ஆகும். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு எரராக இருக்காது. நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். மேலே சரி ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபுல்லாக சேஞ்சில் பண்ணிட்டோன்னே இங்கே ஐ ஆப்ஷன் மேலே சிசி ஐ ஆப்ஷனில் வந்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணி உங்களுக்கு வந்து பார்க்க சொல்ல சூப்பராக தெரியும். நீங்கள் வந்து இங்கே அந்தளவுக்கு நான் இமேஜ் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டிஸ் பண்ணலாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து பிளராகவே இருக்குது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிற இமேஜை பார்த்து எடிட் பண்ணிங்க. இப்போ மேலே செட்டிங் பாரில் ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக வீடியோ பார்த்தா எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகணும். சேவ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக எடிட்டிங் பார்க்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.